தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு காசாவில் ஒரு பெருமளவு ஒரு பெரிய அமைதி இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் 55% காசா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாருடைய கட்டுப்பாட்டில்? கிட்டத்தட்ட 1700 இஸ்ரேல் பிடித்து வைத்த பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலியர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். இல்லை, இந்த பாதுகாப்பு படைகள், சர்வதேச பாதுகாப்பு படைகள் அங்கே வருவதில் என்ன தயக்கம் இருக்குன்னா, ஏன்னா உலகத்திலேயே மிக ஊழல் நிறைந்த ஒரு விடுதலை அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுவது என்பது அவர்கள் போட மாட்டாங்க, அவர்களுடைய உயிர் அதை எப்படி அவர்கள் தர முடியும் அப்படின்ற மாதிரியான அதுதான் பெரிய சிக்கல். ஆயுதம் தாங்கிய போர் நடத்துவதை நாங்கள் கைவிடுகிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லல. இஸ்ரேலியர்கள் மிக பிடிவாதமாகவும் தாங்கள் ஒரு மிக வலிமையான ஒரு இடத்தில் இருப்பதாகவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெத்தன்யாகுவுடைய தலைமையில். உலகத் தமிழர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியினுடைய சர்வதேச பார்வையோடு நாம் இன்றைக்கு மிக முக்கிய ஆளுமையை மத்திய கிழக்கில் எது போன்ற நிலை இருக்கின்றது. கஸாவில் தற்போது ஒரு மயான அமைதி, ஆனால் அங்கே பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இட்ஸ் நாட் அ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு வல்லமை கொண்ட நிர்வாக திறமையோடு ஒரு அரசு தேவையா? தற்போதைய கொதிநிலை எப்படி இருக்கிறது? ஐக்கிய நாட்டு சபையினுடைய அரசியல் ஆலோசகர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களை நான் இந்த நிகழ்ச்சியினுடைய அழைக்கிறேன். சார் வாங்க. வணக்கம் சோஃபியான். சார், இப்போ த சீஸ் ஃபயர் இஸ் ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். ஆனால் இதுவரை 386 பேர் இறந்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட பின்பும் அவர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து எல்லை கோடு, மஞ்சள் கோடு, பார்டர் ஆஃப் எல்லோ லைன், சச்சஸ் ஒரு விதமான ஹெக்டிக் ஸ்டாக் இஸ் கோயிங் ஆன். ஆனால் இன்றும் அமைதி நடந்திருக்கிறதா? இன்னும் ஒரு கொதிநிலை எங்கே இருந்து கொண்டே இருக்கிறது, பதட்டம். ஹவுதிகள், ஹமாஸ், பொதுவாக அரபு யூனியன், இஸ்ரேல் மற்றும் யேமனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஹிஸ்புல்லா, இதை எப்படி பார்க்குறீங்க? ஹிஸ்புல்லா தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு காசாவில் ஒரு பெருமளவு ஒரு பெரிய அமைதி இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். 300 சில்லற பேர் இறந்திருக்கலாம் இந்த தரப்பில். அந்த பக்கம் சில இஸ்ரேலிய வீரர்கள் 2 வீரர்களை கொண்டுட்டாங்க ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாக. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இன்ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன விதிமீறல்கள், சின்ன சின்ன அத்துமீறல்கள். 300 பேர் இறக்கிறது சின்னதான்ட்டு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. 70,000 பேர் இறந்துருக்காங்க. அதுதான். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாமே ரிலேட்டிவ். எல்லாமே நாம் இப்படி நம்மையே, அதாவது ஒரு பஸ் விபத்து நடக்குது, அதில் 20 பேர் பயணம் பண்ணாங்க, அதில் ஒருத்தர் மட்டும்தான் தவறிட்டார், மீதி எல்லாரும் பிழைச்சிட்டாங்க அப்படின்னா அதற்காக நம்ம சந்தோஷப்படலையா? அந்த மாதிரி. அதனால் எல்லாருமே பிழைக்கணுன்றது தான் உங்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம். சிறிய உரசல்கள், ஆமாம், சிறிய விதிமீறல்கள், இன்ஃப்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அது எல்லா தற்காலிக போர் நிறுத்தத்துலேயும் அப்படியெல்லாம் நடக்கும். அங்கே மட்டும் நடக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறச்ச அங்கே இந்த போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, இவர்கள் ஒரு இடத்துக்கு தங்களுடைய படைகளை பின்வாங்கி இருக்கிறார்கள். இன்னும் 55% காசா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாருடைய கட்டுப்பாட்டில்? இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ அதற்கு அடுத்து அவர்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ போகும்பொழுது அவர்களுக்கு 40% காசா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதற்கு பிறகு இறுதியில் ஒரு 15% கட்டுப்பாட்டில் இறுதி வரை காசா ஒரு நிலையான முடிவு வரும் வரை இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த 15% காசாவுக்கு பேர் இடையக மண்டலம், பஃபர் ஜோன். இது அவர்களுடைய பாதுகாப்பு பகுதி. எக்ஸாக்ட்லி. அது இப்போ இந்த 2வது கட்டத்திற்கு போகிறதுக்கான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நிலையை உருவாக்குறதுக்கு என்ன தடையா இருக்கு, அல்லது ஏது பண்ணும் அப்படின்னா, ஒரு சர்வதேச பாதுகாப்பு படையை அவர்கள் நீங்கள் சொன்னீங்க, பாதுகாப்பு படையை அவர்கள் அமைக்கணும். ஏன்னா அந்த நாட்டினுடைய, காசாவினுடைய எல்லைகளை காப்பது ஒன்று. 2வது காசாவினுள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது. இதெல்லாம் பண்ணக்கூடிய இன்னைக்கு அது ஆளுகைக்குட்பட்ட ஒரு இடமா இருக்கு. அங்கே இஸ்ரேலிய
இராணுவம் இந்த இந்த பணிகளை எல்லாம் செய்யுது. இது திரும்பி போகணும். இப்போ அங்கே ஒரு சர்வதேச படையை அமெரிக்க தலைமையில், அமெரிக்காவினுடைய தூண்டுதலில், அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலில் அந்த படை அங்கே போகும். இதற்கு போன நவம்பர் 17 அன்னைக்குன்னு நினைக்கிறேன், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம், இந்த பாதுகாப்பு படை, அதற்கப்புறம் அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள், இது தொடர்பாலாம் ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்த ஒரு தீர்மானத்தை இந்த 15 பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் 2 பேர் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. சீனாவும் ரஷ்யாவும். அவர்கள் அதற்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கலனாலும் கூட அதை தடுத்து அவங்க வாக்களிக்கல. 13 பேர் ஆதரவோடு நிறைவேறியது. ஆமா, 9 பேர் ஆதரவோடு 5 நிரந்தர உறுப்பினர்கள்ல யாரும் மறுக்கலைன்னா நிறைவேறிடும். அதனால 13 பேர், நிரந்தர உறுப்பினர்கள் 2 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை, இந்த தீர்மானத்தில் பெரிய எதிர்ப்பும் இல்லை. ரஷ்யா, சீனா. ஆமா, இது ஒரு நல்லது நடக்கட்டும், இந்த போர் தற்காலிக நிறுத்தம் வரட்டும், உயிரிழப்பு என்பது நிற்கட்டும் அப்படின்ட்டு நினைச்சு அவங்க அதை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த படையை அமைக்கக்கூடிய வேலையில அமெரிக்காவில் இருப்பவர்கள், டோனி பிளேர் இவர்கள் போன்றவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். 2 பேர் அதற்கு படை அனுப்புறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. ஒன்று இந்தோனேசியா, இன்னொன்று அசர்பைஜான். அங்கிருந்து அந்த படைகள் போகும். இன்னும் பல நாடுகள் தருவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அவர்களை சேகரிக்கிற ஒரு முயற்சி இருக்கு. அது நடக்கும் பொழுது அந்த இன்னொரு அடுத்த கட்ட அந்த கோட்டுக்கு இஸ்ரேலிய படைகள் தங்களை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள், பின்வாங்குவார்கள். இதுக்கிடையில என்ன நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 1700 இஸ்ரேல் பிடித்து வைத்த பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலியர்கள் ஒப்படைத்து விட்டார்கள் ஹமாஸிடம் அல்லது பாலஸ்தீனியர்களிடம். அதே மாதிரி 250 ஆயுள் தண்டனை பெற்றவர்களையும் அவர்கள் திருப்பி தந்து விட்டார்கள். இதற்கு பதிலாக ஒரே ஒரு உடலை தவிர மற்றபடி உயிரோடு இருந்த பிணை கைதிகள் எல்லாரையும் திருப்பி தந்துட்டாங்க. 20 பேரோ என்னமோ, மொத்தம் 48. ஆமா, மீதி இருக்கிற அந்த சடலங்கள் அல்லது ரிமெயின்ஸ், எச்சங்கள், இறந்தவர்களுடைய எச்சங்கள், அதை அதுல ஒருத்தர் தவிர மீதி எல்லாம் திருப்பி அது இப்போ போயிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல நாம இருக்கோம் இப்போ. அது நடந்துரும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒன்றும் இல்லை. அதுல ஹமாஸ் சில தவறுகள்லாம் செஞ்சுட்டாங்க. வேற ஒருத்தருடைய உடல் எச்சங்களை எடுத்து இதுதான் உங்க இராணுவ வீரர்னு சொன்னாங்கன்ட்டு செஞ்சிலுவை சங்கமே அவர்களை கண்டிச்சிருக்கு. அது மாதிரி 1-2 நடந்துருச்சு. அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாத நடந்ததான்னு தெரியல. ஆனால் இவ்வளவு நாள் பெரும்பாலான ஒரு உடலை தவிர மற்ற எல்லா உடல்களுடைய எச்சங்களும் திருப்பி தந்துட்டாங்க. எல்லா பிணை கைதிகளும் உயிரோடு இருந்தவர்கள் திரும்பி வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சமிக்ஞை. இது தவிர தினசரி 10 கணக்கில் 100 கணக்கில் உதவி எடுத்து வரும், மனிதாபிமான உதவி எடுத்து வரும் வண்டிகள், ட்ரக்குகள் காசாவுக்கு வர தொடங்கிவிட்டன இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு. ஸோ பால் பவுடர், நீர், டிட்டர்ஜென்ட், கோதுமை மாவு, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே அவர்களுக்கு இது. இப்போ அதுக்கு அடுத்த கட்டம். ஸோ இதெல்லாம் இந்த பாதுகாப்பு படை வந்த பிறகு, இந்த எல்லைகளை பாதுகாக்கும் பணியை அவர்கள் எடுத்துக்கொண்ட பிறகு, இப்போ இதை தினசரி நிர்வாகத்தை யார் நடத்துவா அப்படின்னா, ஒரு பாலஸ்தீன தொழில்நுட்ப குழு, அரசியல் சாரா ஏபொலிட்டிக்கல் டெக்னோக்ராட்டிக் கமிட்டி அது நடத்தும். அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை. அது நடக்க போகுது. அதை மேற்பார்வையிடுவது ஒரு ஓவர்சிய போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு பேர். அதுக்கு அமைதி குழுன்னு பேர். அந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னா அதிபர் ட்ரம்ப். அந்த குழுவில் இருக்கக்கூடிய இன்னொரு உறுப்பினர் யாருன்னா எகிப்தினுடைய பிரதமர் சிசி. அந்த குழுவை தினசரி மேற்பார்வை பார்த்து அதை முழு நேர வேலையா பண்ண போறது யாருன்னா முன்னாள் மேனாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர். இந்த இடத்துல நாம இப்ப இருக்கோம். இப்ப நீங்க நல்ல பிரீஃபா பேசிட்டீங்க. அந்த 20 பாயிண்ட்டையும் நான் படித்தேன், ஆங்கிலத்தில் இருந்தது, நீங்களும் படித்திருப்பீர்கள். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, அதுல எந்த இடத்திலையும் டிஸ்ஆர்ம், ஆயுதங்கள் மௌனிப்பு குறித்து ஒரு வார்த்தையும் அமெரிக்கா சொல்லவில்லை. அந்த பாயிண்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. 2வது விவகாரம், டோனி பிளேயரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள்.
பலஸ்தீன் PLOவுடைய ஒரு நிர்வாகம்தான் நாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். வி ரெடி டு கெட் ரிட், எல்லாவற்றையும் ஒப்படைப்பதற்கு அல்லது கிவ் அப், கைவிடுவதற்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். எமது பூமியை, எமது மண்ணை எம்மக்கள் தான் ஆள வேண்டும், அப்படி என்று தான் அவர்கள் சொன்னார்கள். அந்த 20 பாயிண்ட் ஃபுல்லாக படித்து பார்க்கலாம், இப்பவும் இருக்கு, அதில் எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் அமெரிக்கா திடீரென அரபு கோலியேஷனோடு, குறிப்பாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய பெரிய ஆதரவாளர்களாக மாறி, சவுதி அரேபியா, அல் ஃபத்தா அல் சிசி, அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய எமக்கு கிடைத்த தகவல் சர்வதேச அளவிலிருந்து, ஆனால் பலர் வர மறுக்கிறார்கள். தொடர்ந்து மறுபடி ஒரு போர் சூழல் உருவானால் அதிலிருந்து வெளியேறுவது பெரும் சிரமம் என்ற செய்தி எப்படி பார்க்க? இல்லை, இந்த பாதுகாப்பு படைகள், சர்வதேச பாதுகாப்பு படைகள் அங்கே வருவதில் என்ன தயக்கம் இருக்குன்னா, அந்த இடத்த வந்து ஒரு பாதுகாப்பு மண்டலமாக மாற்றுவதற்கு, இல்லை முழுமையாக, அது வந்து முழுமையாக டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அந்த 20ல பாத்தீங்கன்னா தெரியும். டீமிலிட்டரைஸ்டு ஜோன் இருக்கு. டீமிலிட்டரைஸ்டு எப்படி? யாரும் ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். யாருக்கு அங்கீகாரம்? இப்ப நீங்க இங்க இருக்க போலீஸ் துப்பாக்கி வச்சுக்கலாம், நீங்க நானும் வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, we had have a right to protect our people. They declared themselves as a police in the territory. இல்ல, அவங்களுக்கு அங்க இடம் இல்லை. அவர்களுக்கு வருங்கால ஆட்சியிலும் அவர்களுக்கு இடம் இல்லைன்றது தான் அந்த 20 அம்ச திட்டத்தில். அவர்களுக்கு இன்றும் இடமில்லை, நாளையும் இடமில்லை. அவர்களுடைய மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது என்பது அந்த 20 அம்ச திட்டத்தினுடைய ஒரு பங்கு. அப்போ பாலஸ்தீனியர்களை ஆள வேண்டும் என்பதில் யாருக்கும் 2 விதமான கருத்து கிடையாது. அதனால சொன்னேன், பலஸ்தீன தொழில்நுட்ப குழு, பொலிட்டிக்கல். ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் எக்ஸ்பர்ட், நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பர்ட், நீங்கள் வந்து வேறு ஏதாவது நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி நீங்கள் ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பர்ட், நீங்கள்லாம் சேர்ந்து அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுவீங்க. எப்போ வரைக்கும்? 2027 வரைக்கும். 2027க்கு பிறகு என்ன நடக்கும்? இதுக்கிடையில மேற்கு கரையை ஆண்டு கொண்டிருக்கிற பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி, பாலஸ்தீன அதிகாரம், அவர்கள் தங்களை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே மிக ஊழல் நிறைந்த ஒரு விடுதலை அமைப்புன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முதல் பரிசு வாங்குறது அவர்களா இருப்பாங்க. அப்பாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆமா, அவர்கள் அப்படியே பழகி பழகிட்டாங்க. அதனால அவர்கள் தங்களுடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களை அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும், அவர்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் அமைத்துக் கொண்டால் அவர்களிடத்தில் இந்த ஆட்சி வரும். அதற்கப்புறம் ஒரு தனி பாலஸ்தீன இல்லம், ஒரு ஹோம்லேண்ட், அந்த கனவை நினைவாக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த ஏற்பாடுகள் செய்யும் அப்படின்ட்டு ஒரு வரி இருக்கு அதில். அது ஐரோப்பியர்களும் அரபுகளும் தந்த அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. இஸ்ரேலுக்கு பிடிக்காத ஒரு வரி அது இருக்கு அதில். இப்போ ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுவது என்பது அவர்கள் போட மாட்டாங்க, அவர்களுடைய உயிர் அதை எப்படி அவர்கள் தர முடியும் அப்படின்ற மாதிரியான அதுதான் பெரிய சிக்கல். அதுதான் நான் கேட்குறேன். அதுதான் அதில் இப்போ என்ன வந்திருக்காங்கன்னா, ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒரு கிடங்கில் வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஹமாஸை சேர்ந்த ஒரு தலைவர் பேசியிருக்கிறார். அது கிடங்கில் பாதுகாப்பாக இருக்கும். ஆயுதங்களை கீழே, ஆயுத புரட்சியை நாங்கள் விட்டுடுறோம், ஆயுதம் தாங்கிய போர் நடத்துவதை நாங்கள் கைவிடுகிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்ந்து செல்லணும், வெல்லணும்ன்ற காரணத்தினால இந்த ஆயுதங்களை நாங்கள் ஒரு கிடங்கில் வைப்பதற்கு ஒப்புக்கொள்ளுகிறோம்ன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. நம்ம போக போக பார்க்கணும். அதை அந்த சிக்கலை நாம் மீறிட்டோம்னா அதற்கப்புறம் வேறு நாடுகள்லேருந்து பாதுகாப்பு படையினர் வருவாங்க. ஏன்னா வெளியிலிருந்து வருபவர்களுக்கு ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்ய தயாராக இல்லை. இதற்கிடையில் இது எனக்கு புதுமையாக இருக்கு, இந்த டிராப்டை பொறுத்தவரை. ஒருவேளை நான் புரிந்து கொண்டது அப்படியா என்பது தெரியவில்லை. என்னை விட பெரிய எக்ஸ்பர்ட் நீங்கள், ரொம்ப அழகாக புரிஞ்சிருப்பீங்க. டோனி பிளேயர் வருவது குறித்து சொல்லப்படவில்லை என்று நான் கேட்டுவிட்டேன். அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் என்வே ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்காவினுடைய டொனால்டுடைய ட்ரம்புடைய சன்னின்லா ஜெரி குஷ்னர், அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் மண்டபமாக எடுக்க போகிறாங்க. அதில் பல பசுமைகளை கன்ஸ்ட்ரக்ஷன், தே ஹேட் பின் அலாட்டட் ஃபண்டிங் ஃபார் மோர் தென் 1 பில்லியன், அதாவது 112 பில்லியன் அதற்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. 112 பில்லியன் அலாட்டட். அது சவுதி போன்ற நாடுகள்கிட்ட கலெக்ட் பண்ண போகிறாங்க, யூரோப்பியன் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. இது எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுத்த போகிறதா,
இது எப்படி இதெல்லாம் இருக்கிறதா? இதெல்லாம் புதிதாக இருக்கிறதே. நாங்கள் வந்து இப்படி ஒரு மறு உருவாக்கம் செய்ய போகிறோம், சுற்றுலா மண்டலமாக ஆக்க போகிறோம், டூரிஸ்ட் சென்டராக ஆக்க போகிறோம், இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் கம்பெனிகளோடு கோஆபரேஷன் இருக்க போகிறது, அப்படியெல்லாம் வந்திருக்கிறது. இதற்கு ஹமாஸ் ஒத்துக்கொள்கிறார்களா? இதையெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு என்ஹான்ஸ்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் கண்ட்ரோல் பை யூஎஸ் ஃபோர்ஸ். ஹமாஸ் இஸ் மார்ஜினலைஸ்ட், ஆங்கிலத்தில் சொல்றதுனா. அதாவது ஹமாஸ் வந்து ஒரு மூலையில் இருக்கிறார்கள். இன்று அங்கு யாருடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்த அமெரிக்கா அதுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இது கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நெத்தன்யாகு வந்து லேசில் அவர் சாதாரணமான ஆள் இல்லை. அவரை வந்து இவருடைய மருமகன் அனுப்பி அவரோட பேசி, ஸ்டீவ் விட்காஃப் பலமுறை போய் பேசி, உண்மை. அதனால இது வந்து தோற்று போகக்கூடாது, இது நீர்த்து போகக்கூடாது என்பதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு. இந்த மறு உருவாக்கம் நிர்மாணம் இது ஜப்பானில், ஜெர்மனியில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்தது. அது அமெரிக்கா உதவியோடு நடந்துச்சு. மார்ஷல் ஃபண்ட் ஜெர்மனியில் கிட்டத்தட்ட $7.5 பில்லியன் அமெரிக்க உதவி ஜப்பானுக்கு கிடைச்சது. பின்பு அதில் தான் ஜப்பான் திருப்பி ஒரு மறு உருவாக்கம் பண்ணுச்சு. இதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவிலிருந்தும் கத்தாரிலிருந்தும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்தும் நிறைய நிதி உதவி வரும். ஐரோப்பியர்கள் நிறைய நிதி உதவி செய்வார்கள் மறு உருவாக்கத்துக்குன்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் பல இடங்களில் அவருடைய பணத்தை போட்டிருக்கிறார். $2 பில்லியன் சவுதி பணத்தை அவர் கையாளுகிறார். ஜாரட் குஷ்னர் அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு தனி நிதியில் அங்கு சவுதிகள் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பாகிஸ்தானில் கூட அவர்களுடைய கிரிப்டோ செலாவணியை தொடங்க இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அந்த மறு உருவாக்கத்திற்கு நாம் போகிறதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாவது ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி நடக்க போகுதுன்ட்டு. மறு உருவாக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வரவேற்பார்கள் என்பது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா ஒருத்தருக்கும் அங்கே வீடு கிடையாது, ஒருத்தருக்கும் அங்கே மின்சாரம் கிடையாது, ஒருத்தருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஒன்றுமே இல்லை. அதனால் அங்கேருந்து ஏதேனும் ஒரு மேலே அவங்க தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது, அதை யார் உருவாக்கி தராங்கன்றது பெரிய சிக்கலாக இன்னைக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. ஒரே ஒரு கேள்வி கடைசியா, 2 ஸ்டேட் சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும் என்பது உலகளாவிய பார்வை. இமானுவேல் மெக்ரான், முஹம்மத் பின் சல்மான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டோமர் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் அவசர கதியில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. 2 ஸ்டேட் சொல்யூஷனில் அதுக்கு என்னைக்காவது வாய்ப்பு உண்டா? மங்கி போகுமா? அதற்காக மடைமாற்றம் செய்வதற்குத்தான் இந்த மறு உருவாக்கமா? இல்லை, நான் அது மடைமாற்றம்னு நான் நினைக்கல. அது நிறைய மங்கி போயிருக்கு. அதில் நிறைய பேருடைய தவறு இருக்கு. முதல்ல இஸ்ரேலியர்களுடைய பிடிவாதம், அது ஒரு மிகப்பெரிய தவறு. அவர்கள் போக போக நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டவர்கள் அல்லது அதை வந்து சகிச்சுக்கிட்டவர்கள் பின்பு வந்து இன்னைக்கு நெத்தன்யாகு மாதிரி ஆட்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 நாட்டு தீர்வு என்பதெல்லாம் நீங்கள் மறந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இஸ்ரேலியர்கள் மிக பிடிவாதமாகவும் தாங்கள் ஒரு மிக வலிமையான ஒரு இடத்துல இருப்பதாகவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெத்தன்யாகுவுடைய தலைமையில். அது ஒரு பெரிய சிக்கல். இதற்கிடையில் என்னென்னா, பாலஸ்தீனியர்களுடைய பேச்சுவார்த்தை அணுகுமுறை, அவர்களுடைய திறன், அது அவங்களை எங்கே கொண்டு போய் வச்சிருச்சுன்னா, ஒரு பெரிய இடத்துல இருந்து இன்னைக்கு சுருங்கி மாத் ஈட்டன் பாகிஸ்தான், அதாவது பட்டாம்பூச்சி அரிச்ச பாகிஸ்தான் எனக்கு கிடைச்சிருக்குன்ட்டு ஜின்னா சொன்னார். பஞ்சாபையும் வங்கத்தையும் துண்டாடிய பிறகு அவருக்கு கிடைத்த பாகிஸ்தானை மாத் ஈட்டன் பாகிஸ்தான் என்று சொன்னார். அதைவிட மோசமாக எந்த பாலஸ்தீனம் தொடக்கத்தில் எவ்வளவு பெருசு இருந்துச்சோ அதில் ஒரு 20% இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்குத்தான் இன்று அவர்கள் சொந்தம் கொண்டாட வேண்டிய நிலையில் அவர்களுடைய பேச்சுவார்த்தை அணுகுமுறை அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சவுதி அரேபியாவுடைய அங்கீகாரம் இஸ்ரேலுக்கு, எனக்கு தெரிந்து இந்த 2 நாட்டு தீர்வுக்கு இஸ்ரேல் என்று ஒப்புக்கொள்ளுகிறதோ அன்றுதான் சவுதிகள் அதை அங்கீகரிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அது வரைக்கும் ஆப்ரஹாம் அக்கார்டில் வரமாட்டாங்க. அப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார். நான் சொல்றது சவுதியை தான் சொல்றேன். சவுதியை தான். ஏற்கனவே மொராக்கோ இருக்கிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதியை மட்டும்தான் அவங்க. சுடான். நிறைய பேசணும், சமாதானம் இல்லாம நிறைய கிடுக்குப்பிடியாக உங்களிடத்திலிருந்து கேட்டது என்ன காரணம்? திரு கண்ணன் ராஜரத்னம்,
உலகத் தமிழர்களுக்கு இது குறித்து பலவிதமாக சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறது ஒரு பத்திரிகையாளரின் கடமை. நீங்களும் கூட அப்படித்தான். சமாதானம் இல்லாத இந்த கேள்விகளோடு சர்வதேசத்தை குறிப்பிட்ட நேரத்தில் ஆய்வு செய்தோம். பல வேளைகளுக்கிடையே எம்மோடு பொறுமையாகவும் சிறப்பாகவும் நுணுக்கத்தோடும் பதில் சொல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.